இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை மோடிக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார் அப்படின்றதா மிகப்பெரிய செய்தியாக மாறுச்சு. இப்படியான செய்தி வெளியான உடனே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அண்ணாமலை ஒரு ப்ரெஸ் மீட்டை வைக்கிறாரு. அந்த ப்ரெஸ் மீட்லேயுமே நான் மோடிக்கு அனுப்பிய கடிதம் நான் அனுப்பவே இல்லை, அது பொய்யான செய்தி அப்படின்ற வார்த்தையை அண்ணாமலை பயன்படுத்தவே இல்லை. நான் பேசினா பஞ்சாயத்தாயிரம், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மலுப்பனான பேச்சை மட்டும்தான் பேசி அவர் எஸ்கேப் ஆனதை நம்மளால பார்க்க முடிஞ்சு. காலையிலிருந்து கடிதம் எழுதியிருக்காங்க, இதை இப்படி சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அண்ணா நான் சிவனேன் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். என்னை பொறுத்தவரை 2024 கூட்டணி எல்லாம் ஃபார்ம் ஆன பிறகு, எல்லா கட்சிகளும் அமைந்த பிறகு அந்தந்த தலைவர்கள் பேசுவாங்க யார் எவ்வளோ சீட் நிற்கணும். எங்கிட்ட கேட்டீங்கன்னா பிஜேபி நிறைய சீட்டில் நிற்கணும்னு நினைக்கிற ஆள் நான். பிஜேபி 2014, 19, 24 ஒரு ஆண்டு வளர்ச்சி பாதையில் இருக்கு. அதனால் என்னை பொறுத்தவரை நான் கடிதம் எழுதியிருந்தால் நானே உங்கள்கிட்ட சொல்றேன், அந்த நேரம் சூழ்நிலை வரும்பொழுது தலைவர்கள் இருக்கிறாங்க சொல்லுவாங்க. அதனால இதை ஒரு விவாத பொருளாக எதற்காக்கணும்? எலெக்ஷன் பக்கத்தில் வந்துருச்சாங்கன்னா கூட்டணி ஃபார்ம் ஆயிருச்சா? அப்போ மோடிக்கு இவர் கடிதத்தை அனுப்புனது உண்மைதான் அப்படின்றத அவருடைய வாயாலேயே நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. அப்படி என்ன அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, அமித்ஷா கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் வரணும் அப்படின்னா பாஜக வாங்கிய வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் சீட் ஷேரிங் பண்ணணும். அதாவது அதிமுக எவ்வளோ தொகுதியில் போட்டிடுறாங்களோ அதில் சரிபாதி தொகுதியை பிஜேபிக்கு நீங்கள் வாங்கணும். உதாரணத்துக்கு அதிமுக 140 தொகுதியில் போட்டிக்கிட்டாங்கன்னா பிஜேபிக்கு 70 தொகுதியாக நீங்கள் கேட்டு வாங்கணும். அப்போ தான் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி இங்கே அமைக்க முடியும். வெறுமன கூட்டணி ஆட்சி மட்டுமல்ல, 2029ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையுமே நம்மளுடைய என்டிஏ கூட்டணி 30 சீட்டுக்கும் அதிகமாக நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தில் அண்ணாமலை எழுதியிருக்கிறார். இப்போ அண்ணாமலை மோடிக்கு அனுப்பிய கடிதம் எப்படி மீடியாவுக்கு கிடைச்சிச்சு? அது இவ்வளவு டீட்டெயில்டாக மீடியாக்களுக்கு அந்த கடிதம் கசிய வாய்ப்பு இருக்கா? அப்போ அண்ணாமலையே திட்டமிட்டு மீடியாக்கள் அத்தனை பேருக்குமே இந்த கடிதத்துடைய நகலை அனுப்பிவிட்டு அவர் இந்த பிரஸ் மீட்டை நடத்தியிருக்கிறார் அப்படின்றதான் இதன் மூலமாக புரிஞ்சுக்கிற முடியுது. அப்போ அண்ணாமலை இந்த கூட்டணியை எப்படியாவது உடைக்கணும் அப்படின்றதுக்கு பிளான் பண்ணி வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டார் அப்படின்றது தான் இந்த பிரஸ் மீட் சொல்லக்கூடிய செய்தி. சரி, இப்போ அதிமுகவுக்கு இணையாக சரிபாதி தொகுதிகளை நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாருல, அதற்கு தரவுகளாக என்ன சொல்லியிருக்கிறார் அந்த கடிதத்தில் அப்படின்னா, கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வெறும் 19.4% வாக்கு தான் வாங்கினாங்க. ஆனால் அதுவே பிஜேபி கூட்டணி 11.4% ஓட்டை வாங்கியிருக்கோம். அது மட்டுமல்ல, சில தொகுதிகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவே பின்னுக்கு தள்ளி பாஜக 3வது இடம் 2வது இடம்லாம் வந்திருக்கு. மதுரை, கோயம்புத்தூர் போன்ற முக்கிய தொகுதி கூட நாம அவங்கள முந்தி இருக்கோம். வெறும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் மட்டுமல்ல, சமீபத்தில் 2024 நடந்த கன்னியாகுமரியில் இருந்த விளவங்கோடு இடைத்தேர்தலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நாம அதிமுக 4வது இடத்துல தள்ளி நாம 2வது இடத்துக்கு வந்தோம். அப்படி பார்க்கும்போது நம்ம அவங்களுக்கு இணையான சீட்டோ அல்லது பாதி சீட்டோ நம்ம வாங்கி ஆகணும் அப்படின்ற இந்த 2 தரவுகளை காட்டி, அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனையும் விளவங்கோடு இடைத்தேர்தலையும் காட்டி அண்ணாமலை அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார். ஆனால் அண்ணாமலை கொடுக்கக்கூடிய இந்த தரவு சரியா அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ விரிவாக டேட்டாவோட பார்த்துடலாம். கடந்த சட்டமன்ற தேர்தல் 2021 பொறுத்த வரைக்கும் அதிமுக 179 தொகுதியில் போட்டியிட்டாங்க. அப்போ அதில் சரிபாதி அப்படின்னா பிஜேபி 89 சீட்டை கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஆனால் இப்போ கடந்த 2021 தேர்தலில் இல்லாத கட்சிகள்லாம் அதிமுக கூட்டணிக்கு இப்போ வர்றாங்க. உதாரணமாக டிடிவி தினகரன் வர்றாரு, அதே போல் ஓபிஎஸ் வர்றாரு, தேமுதிக வருது, பாரிவேந்தருடைய ஐஜேகே வருது, கிருஷ்ணசாமியுடைய புதிய தமிழகம் கட்சியும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த கட்சிகளுக்கும் நம்ம சீட்டுகளை ஒதுக்கி ஆகணும். அது போக ஏற்கனவே இருக்கக்கூடிய பாமகவுக்கும் ஜி.கே. வாசனுக்கும் நம்ம அதிக சீட்டுகள் கேட்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் அதிக சீட்டுகளை கொடுக்கணும். அப்படி பார்த்தா அதிமுக பிஜேபிக்கு 90 சீட்டை தூக்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க நிற்பதற்கே வழி இல்லாமல் போயிடும். ஏன்னா நீங்கள் டிடிவி தினகரன் போன முறை 165 சீட்டில் நின்னார். அப்போ இவர் இப்போ 20 சீட்டாவது கேட்பார். அதே போல் தேமுதிக போன முறை 60 சீட்டில் நின்னாங்க. இந்த முறை 20 சீட்டாவது கேட்பாங்க. அதே போல் ஐஜேகே போன முறை 40 சீட்டில் நின்றாங்க, இந்த முறை 5 சீட்டாவது கேட்பாங்க. ஜி.கே. வாசன் அவர் போன முறை 6 சீட்டில் நின்றார், இந்த முறை 10 சீட்டாவது கேட்பார். பாமக போன முறை 23 சீட்டில் நின்றாங்க. பிஜேபிக்கே 90 சீட்டு கொடுக்குறீங்க, போன முறை பிஜேபி 20 சீட்டில் நின்றாங்க, நாங்கள் 23 நின்றோம். அப்போ எங்களுக்கு அவங்களோட எக்ஸ்ட்ரா தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 95 தொகுதியை கூட கேட்கலாம். ஏன்னா பிஜேபியோட எக்ஸ்ட்ரா அவங்க கேட்பாங்க. இப்படி கணக்கு போட்டு பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த தொகுதியை 234, இவங்க
அவங்களுடைய எண்ணிக்கை 234 தாண்டுது. அதிமுக ஒரு சீட்டில் கூட போட்டியிடவே முடியாது. அப்போ அண்ணாமலையோட கணக்குப்படி அதிமுக கூட்டணிக்கே எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அவங்க வந்துட்டு பின்னாடி நின்று வேலை பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு லேபராக தான் இருக்கணும் அப்படின்றதான் அவர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்துடைய சாரம்சமாக இருக்குது. அப்போ வெளிப்படையாகவே அதிமுகவை மீண்டும் சீண்ட ஆரம்பித்து விட்டார் இந்த அண்ணாமலை அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது. சரி, அதான் தரவு கொடுக்குறாரு இல்லைங்க, அவர் கொடுத்த தரவு சரியாக தானே இருக்குது. அதிமுக 19னா பிஜேபி 11 வாங்கியிருக்கு, பாதிக்கு பாதி வந்துட்டாங்கன்னா அவங்க 140னா இவங்க வந்து 70 சீட் கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம். ஆனால் அண்ணாமலை கொடுத்த அந்த தரவு என்பது பார்லிமெண்ட் தேர்தலுடைய தரவு, சட்டமன்றத்துடைய தரவு வேறு, பார்லிமெண்ட்டுடைய ஓட் ஷேர் என்பது வேறு. அதை நான் வந்து எளிமையாகவே விளக்கம் சொல்கிறேனே. அதிமுகவோட பிஜேபி கூட்டணி அமைக்காத தேர்தல் என்னது 2014, அதுவே நம்ம எடுத்துக்கிறோம். அந்த 2014 தேர்தல் 18.80 வாக்குகளை வாங்குறாங்க பிஜேபி. ஆனா அதுவே 2 வருஷம் கழிச்சு நடந்த சட்டமன்ற தேர்தல் 2016 தேர்தலில் 188 சீட்ல போட்டியிட்டு வெறும் 2.84% தான் பாஜக வாங்கியிருக்கிறாங்க. அதாவது நல்லா கவனிங்க, நாடாளுமன்ற தேர்தலில் 18.80% வாங்கினவங்க 2 ஆண்டுகள் கழித்து நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 188 சீட்ல போட்டியிட்டு 2.82% தான் வாங்க முடியுது. சரி, அதிமுகவோட கூட்டணி அமைச்சு நாடாளுமன்ற தேர்தல் 2019 சந்திக்கிறாங்க, 3.59%, 6 சீட்டில் போட்டிட்டு இந்த பெர்சன்டேஜை வாங்குறாங்க. ஆனால் அதுவே சட்டமன்ற தேர்தலில் 20 சீட்டுகளில் போட்டிட்டு அதிமுக கூட்டணியிலேயே 2.62% வாக்குகளை மட்டும்தான் பிஜேபி வாங்குறாங்க. அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் 3.59% அதிமுக வாங்கிட்டு அடுத்த 2 ஆண்டுகள் கழித்து நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வெறும் 2.62 தான் வாங்குறாங்க இந்த பிஜேபி. அப்போ நாடாளுமன்றத்தில் இயற்கையாகவே ஒரு தேசிய கட்சி அதிகமான வாக்கு சதவீதத்தை தான் வாங்கும். ஆனால் அதுவே சட்டமன்ற தேர்தலுக்கு வந்துட்டிங்கன்னா கம்மியான வாக்குகள் தான் வாங்கும். இப்போ 2026 என்பது நாடாளுமன்ற தேர்தல் இல்லை, அது சட்டமன்ற தேர்தல். அப்போ பிஜேபியோடைய உண்மையான வாக்கு சதவீதம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அது நாடாளுமன்ற தேர்தலை வச்சு இல்லை, அண்ணாமலை சொல்கிறாருல அதை வைத்து பார்க்க முடியாது, சட்டமன்ற தேர்தலை வச்சு தான் பார்க்க முடியும். அப்போ சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி எவ்வளோ பெர்சன்டேஜ் வாங்கினாங்க போன முறை? 2.62% தான். ஆனால் அதுவே அதிமுக எடுத்துக்கோங்களேன், 33.29% 2021 தேர்தல் வாங்கியிருக்கிறாங்க. 33 எங்கே இருக்குது, 2% எங்கே இருக்குது? ஏணி வச்சாலும் எட்டுமா? இவங்களுடைய தொகுதிகளில் சரிபாதி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்பது முன்னுக்கு பின் முரணா இல்லையா? அப்போ சில பேர் கேட்கலாம், என்னங்க நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனை மட்டுமா அவர் சொன்னார், விளவங்கோடு தொகுதியை சொல்லியிருக்கிறாருல, அது சட்டமன்ற தேர்தல் தானே, அதில் அதிமுக 4ஆவது இடம் போனாங்கல்ல, பிஜேபி தானே 2ஆவது இடம் வந்துச்சு, அண்ணாமலை சொல்கிறது சரிதானே அப்படின்னு சொல்லி சில பேர் கேள்வி கேட்கலாம். ஆனால் இதுலேயுமே அண்ணாமலை எப்படி வந்து பொய்யே உண்மையை மாதிரி சொல்வாரோ அது மாதிரி தான் இந்த தரவையும் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இவர் காட்டக்கூடிய விளவங்கோடு தொகுதியில் அதிமுக எப்போதுமே வலுவாக இருந்ததே இல்லை. இப்போ அவர் சொல்கிறாருல 2024 இடைத்தேர்தலில் அதிமுக 4ஆவது இடம், நாங்கள் பிஜேபி 2ஆவது இடம்னு. 2016ஆம் ஆண்டு அதிமுக ஜெயலலிதா இருந்த காலத்தில் ஆட்சியை பிடிக்கிறாங்க, அப்போவுமே விளவங்கோடு தொகுதியில் இவங்க 4ஆவது இடம் தான். அதே போல் 2011ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் அதிமுக கொடுத்துருக்கே தவிர அதிமுக அங்கே நேரடியாக போட்டியிடவே இல்லை. அப்போது விளவங்கோடு தொகுதியை எடுத்துக்கிட்டாவே அதிமுக அங்கே பலவீனமாக தான் இருக்குது, போட்டியிட்டாவே 4ஆவது இடம் தான் வந்திருக்கு அப்படின்றப்ப ஜெயலலிதா காலத்திலேன்றப்ப அண்ணாமலை சொல்லக்கூடிய இந்த விளவங்கோடு தொகுதியை மட்டுமே வச்சுட்டு பேச முடியாது. ஏன் இந்த அண்ணாமலை ஈரோடு கிழக்கு தேர்தலுக்கு வருவாரா? வர மாட்டார், அதெல்லாம் சொல்ல மாட்டார், காட்ட மாட்டார். அப்போ தலைமையை திட்டமிட்டு ஏமாற்றி எப்படியாவது இந்த கூட்டணியில் உரசலை ஏற்படுத்தி ஒன்றுமில்லாமல் ஆக்கிடணும் அப்படின்றது தான் இவருடைய கணக்காக இருக்குது. ஏன் இந்த கணக்கு இவர் பண்ணுறாரு? ஏன்னா இவர் இவர் தலைமையில் தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கனவுல இருந்தார். ஆனால் அதிமுக அந்த கனவுல கொல்லிக்கட்டை வச்சுட்டாங்க. அப்போது என்னடா செய்யறது, இந்த கூட்டணியை ஒன்றுமில்லாமல் ஆக்கணுன்ற ஒரு பிளானோட தான் அண்ணாமலை தொடர்ச்சியாக இந்த சம்பவங்களை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதுவும் நயினார் நாகேந்திரன் தான் இது மிகப்பெரிய சிக்கல். இப்போ கூட அமித்ஷா கூட்டணி ஆட்சி பிஜேபி ஆட்சின்னு சொல்லி பேசிட்டு போனதுக்கப்புறம் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, இபிஎஸ் தான் முதலமைச்சர், அவர் தலைமையில் தான் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இப்படி இவர் அதிமுகவை புகழ்ந்து ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அதிமுகவை காலி பண்ணிடணும், அவங்களுக்கு ரோசத்தை வர வச்சு இந்த கூட்டணியை விட்டு ஓட வச்சிடணும் அப்படின்ற எல்லா வேலையுமே அண்ணாமலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. 2024 பார்லிமெண்ட் தேர்தலையும் இவர் தான் பண்ணார்.
ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் தான் சந்திக்கணும்னு இருந்தவரை பிஜேபியோட தேசிய தலைமை என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ உன் பவரை காட்டு, சும்மா வாய்தான் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் தொகுதியில் நிற்க வச்சிட்டாங்க. அப்போ கோயம்புத்தூர் தொகுதியில் செந்தில் பாலாஜி இவரை தோற்கடிப்பதற்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் ஜெயில இருந்தே பண்ணிட்டாரு. ஒரு சாதாரண மேயர் வேட்பாளரை வச்சு நம்மளை தோற்கடிச்சிருவாங்க, நம்ம தேசிய தலைவர் அளவுக்கு நம்ம பேசப்பட்டுக்கிட்டு இருக்கோமே, நம்ம இந்த தேர்தலில் தோத்து போயிட்டு அவமானம், அதை விட அவமானம் நம்மளை தாண்டி கட்சியில் வேற யாராவது அவங்க சொந்த செல்வாக்க வச்சு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நாம டம்மி ஆயிரும்ன்ற காரணத்துக்காக தான் நயினார் நாகேந்திரனுக்கு போன பணப்பட்டுவாடாவை போட்டு கொடுத்து தடுத்து 4 கோடி ரூபாய் தடுத்து நிப்பாட்டதை இந்த அண்ணாமலை தான் அப்படின்ற செய்தியெல்லாம் அன்னைக்கு மக்கள் மன்றத்தில் பேசப்பட்டுச்சு. அப்போ அந்த அளவுக்கு தன்னை தாண்டி இந்த கட்சியில் யாருமே வந்துடக்கூடாது, தன்னை தாண்டி யாருமே அவங்களுடைய பவரை நிரூபிச்சிடக்கூடாது என்பதில் அண்ணாமலை மிகப்பெரிய குறியாக ஆரம்பம் முதலே இருந்துட்டு வராரு. இப்போ தன்னுடைய பதவியும் பறிச்சுட்டு தேசிய அளவுலையும் பதவி கொடுக்காதனால தான் மீண்டும் வலுக்கட்டாயமாக வேணும்னே வந்துட்டு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு, இது போன்ற கடிதங்கள் எல்லாம் அனுப்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த கடிதத்தை பிரஸுக்கு இவரே அனுப்பி பிரஸ் மீட்டை வச்சு அதை ஒரு பேசு பொருளாக மாற்றிக்கிறாரு. அப்போ இவர் காட்டக்கூடிய அந்த 2 தரவுமே டம்மி தரவுகளாக இருக்குது. ஆனால் அந்த டம்மி தரவை தேசிய தலைமைக்கு வேற மாதிரி காமிச்சு அதிமுக அதிக சீட்டை கேட்பதன் மூலமாக அதிமுக கூட்டணியில் எரிச்சலை ஏற்படுத்தி பிளவு பண்ண வைக்கணும். அது போக கூட்டணிக்குள் மற்ற கட்சிகளையுமே அதிக சீட்டு கேட்கணும். ஏன்னா பிஜேபியே கேட்குது, அப்போ நான் என்ன தொக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அதிகமான சீட்டுகளை கேட்கணும், ராமதாஸ் இன்னொரு பக்கம் அவர் அதிகமான சீட்டுகளை கேட்கணும், இன்னொரு பக்கம் வந்து ஜி.கே. வாசன் அதிகமாக கேட்கணும், தேமுதிக பிரேமலதா அதிக சீட்டு கேட்கணும். ஏன்னா ராஜ்யசபா சீட்டு வேற தரல, அதிக சீட்டுகளை கொடுக்கக்கூடிய நிர்பந்தம் அதிமுகவுக்கு இருக்குது. அது போக டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன அணிகள்லாம் இருக்கும்போது அவங்களும் அதிகமான சீட்டுகளை கேட்கக்கூடிய நிலைமை வந்துடும். ஏன்னா எங்களை விட பிஜேபி என்ன பெரிய கட்சியா அப்படின்னு சொல்லி அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த கடிதமே அதிமுக பிஜேபி கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பதற்காக தான் எழுதப்பட்டிருக்கே தவிர வேற எதுக்கும் இல்லை. அண்ணாமலை இப்படி பண்ணுவது திமுகவுக்கு தாங்க லாபம். ஏன் தெரியுமா? திமுகவை பொறுத்த வரைக்கும் சென்ற முறை பிஜேபி 20 சீட்டில் நின்றாங்க, அதில் 4 தான் அவங்களால வெல்லம் முடிஞ்சிச்சு. மீதி இருக்கக்கூட 16 சீட்டு திமுக கூட்டணி ஜாக்பாட்டாக லீட் போயிட்டாங்க. இப்போ இவங்க 70 சீட்டோ இல்லை 90 சீட்டோ நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே 4 3 தான் இவங்களால் ஜெயிக்க முடியும். அதுவே தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுத்துட்டாங்கன்னா டெபாசிட்லேருந்து 0 தொகுதியாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் நடக்கணுன்றது என்னுடைய விருப்பம். சரி, அதையும் மீறி அவங்க ஆசையை கெடுக்க ஒரு 4 சீட்டு 5 சீட்டு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவள் போட்டியிடக்கூடிய மற்ற சீட்டுகள் அத்தனையுமே திமுகவுக்கு தான் லாபம். அப்போ ஈஸியாக ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அத்தனை சீட்டுமே பிஜேபி போட்டியிடக்கூடிய தொகுதியை வச்சே திமுக கூட்டணி அள்ளிடும். அப்போ இது மிகப்பெரிய சிக்கலுக்கு இவங்க சொல்கிறாங்கல்ல, கூட்டணி ஆட்சி, நாங்கள் தான் வந்து சிஎம், இவங்கெல்லாம் வந்துட்டு அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவெல்லாம் இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதெல்லாம் கனவுலையே வந்து கரைஞ்சு போகக்கூடிய ஒரு நிலைமை அதிமுகவுக்கு வந்துடும். மறுபடியும் தொடர்ச்சியாக 2வது முறையாகவும் திராவிடம் 2.0 மாடல் ஆட்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஈஸியாக அமைப்பதற்கு தான் அண்ணாமலை இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. அண்ணாமலை தொடர்ச்சியாக இந்த வேலையை பார்க்கணும், பார்த்தா தான் மீண்டும் இங்கே திமுகவுடைய ஆட்சி வரும் அப்படின்றதான் திமுக தொண்டர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. எது எப்படியோ இந்த கூட்டணியை காலி செய்யக்கூடிய முடிவை அண்ணாமலை எடுத்து விட்டார் அப்படின்றதான் இதன் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியுது. நன்றி.